ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது அயற்சொல் அப்படிங்கிறது வேறு மொழி சொல், நம்ம தமிழ் மொழி சொல் அல்லாது வேறு மொழி சொற்களை தமிழ் மொழியில் நம்ம மாற்றி திருத்தி எழுதணும். இந்த இது கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும். என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துலாம் வாங்க. அதாவது பிற மொழி சொல் தமிழ் சொல் அப்படின்னு 2 தான் பிரிச்சிருக்கோம். ஒன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நீங்கள் திருத்துதல் அப்படிங்கிறத ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமதி இசைவு. அனுமதி அப்படின்னா இசைவுன்னு அர்த்தம். ஆதவன் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது அர்த்தம். இது பிற மொழிச்சொல், இது தமிழ் மொழிச்சொல். நல்லா ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை. உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். கிரீடம் அப்படின்னா மணிமுடி. ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம். காகிதம் அப்படின்னா தாள். ஆஸ்தினா சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்ன வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ஐதீகம், அதாவது ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. இம்சை அப்படின்னா துன்பம். யதார்த்தம் அப்படின்னா இயல்பு. இருதயம்னா நெஞ்சகம். உஷார் அப்படின்னா எச்சரிக்கை, விழிப்பு. 2 இது இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஈசன் அப்படின்னா இறைவன். குபேரம் அப்படின்னா பெருஞ்செல்வம். குபேரன் அப்படின்னு சொன்னால் பெருஞ்செல்வம். அனுமதி அப்படின்னா இசைவு. நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் பார்த்துருக்கோம். அனுமதினா இசைவு. அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர். ஆபத்து அப்படின்னா இடர்னு அர்த்தம். ஆபத்து இடர். அதிகாரி அலுவலர். அதிகாரினா அலுவலர். ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்து. ஆசீர்வாதம்னா வாழ்த்து. அதிபர் அப்படின்னா தலைவர். லஞ்சம் அப்படின்னா கையூட்டு. இது கொஞ்சம் அடிக்கடி வரும், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. லஞ்சம் அப்படின்னா கையூட்டு. அந்நியர் அப்படின்னா அயலார். லாபம் அப்படின்னா வருவாய். அபிஷேகம் அப்படின்னா நீராட்டு. இந்த அபிஷேகமும் கொஞ்சம் அடிக்கடி வரும், பார்த்துக்கோங்க. அபூர்வம் அப்படின்னா புதுமை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உத்தரவு அப்படின்னா ஆணை. அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உத்தியோகம் அப்படின்னா பணி. அகங்காரம் அப்படின்னா செருக்கு. உபயோகம் அப்படின்னா பயன். அதிர்ஷ்டம் அப்படின்னா நற்பேறு. அதுக்கப்புறம் கிராமம் அப்படின்னா சிற்றூர். அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து. குமாரன் மகன். இதெல்லாம் பிறமொழி சொல், இது தமிழ் மொழி சொல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அபூர்வம் அப்படின்னா புதுமை. சாவி அப்படின்னா திறவுகோல். கண்டிப்பாக இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆராதனை அப்படின்னா வழிபாடு. ஆராதனை அப்படின்னா வழிபாடு. நஷ்டம் அப்படின்னா இழப்பு. ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி. நாஸ்டா, இந்த நாஸ்டாவும் கொஞ்சம் அடிக்கடி வரும். நாஸ்டா அப்படின்னா சிற்றுண்டி. சபதம் அப்படின்னா சூளுரை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சபதம் அப்படின்னா சூளுரை. பாக்கி அப்படின்னா நிலுவை. தினசரி அப்படின்னா நாள்தோறும். கஜானா அப்படின்னா கருவூலம். அதுக்கப்புறம் தைரியம் அப்படின்னா துணிவு. விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். பூஜை அப்படின்னா வழிபாடு. ஜனங்கள் அப்படின்னா மக்கள். பஞ்சாயத்து அப்படின்னா ஐம்பேராயம். ஐம்பேராயம் பஞ்சாயத்து அப்படின்னா ஐம்பேராயம். நிபுணர் அப்படின்னா வல்லுனர். பதில் விடை. பதில்னு கூட இது கூட ஒரு தான். பதில் விடை. ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனை. பலே அப்படின்னா நன்று. டீ ஸ்டால் அப்படின்னா தேநீர் கடை. தேநீர் கடை. பேட்டி அப்படின்னா நேர்காணல். பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிலையம். பைசா அப்படின்னா காசு. போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம். அசல் அப்படின்னா முதல். சரியா? கச்சேரி அப்படின்னா அரங்கம். கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. குமாஸ்தா அப்படின்னா எழுத்தர். காலேஜ் அப்படின்னா கல்லூரி. கைது அப்படின்னா தலை. கைது அப்படின்னா தலை அப்படின்னு பார்த்துக்கோங்க. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். குஷி அப்படின்னா மகிழ்ச்சி. தெர்மாமீட்டர் அப்படின்னா வெப்பமானி. தெர்மாமீட்டர் அப்படின்னா வெப்பமானி. அலமாரி அப்படின்னா நெடும் பேலை. அலமாரியுமே கண்டிப்பாக நிறைய இதில் வந்திருக்கு, இதுவும் இம்பார்ட்டனும் கூட. அலமாரி அப்படின்னா நெடும் பேலை. இன்டர்நெட் அப்படின்னா இணையம். கிராம்புன்னா லவங்கம். ஸ்கூல் அப்படின்னா பள்ளி. ஸ்கூல் அப்படின்னா பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. சாவி அப்படின்னா திறவுகோல். சாவி அப்படின்னா திறவுகோல். சயின்ஸ் அப்படின்னா அறிவியல். சன்னல் அப்படின்னா பலகனி. ஜன்னல்னா பலகனி. குடிக்கூலி அப்படின்னா வாடகை. நம்ம வாடகை இருக்கிறோம்ல, அதான் குடிக்கூலி அப்படின்னா நம்ம வாடகை சொல்லுவோம். மேஸ்திரி தலைமை தொழில்கள். போலீஸ் காவலர். தகவல் செய்தி. தேசம் நாடு. சினிமா அப்படின்னா திரைப்படம். விசா அப்படின்னா நுழைவு இசை. நுழைவு இசை இதுவுமே முக்கியம், பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டர் அப்படின்னா தட்டச்சு பொறி. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. ரோடு அப்படின்னா சாலை. பத்திரிக்கை அப்படின்னா நாளிதழ். ஃப்ளைட் அப்படின்னா விமானம்.
யுகம் அப்படின்னா ஊழி, யுகம் அப்படின்னா ஊழி, தேட்டர் அப்படின்னா திரையரங்கு, ராஜ்யம் அப்படின்னா மாநிலம், நாடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ்யம்னா ஆஸ்பத்திரி அப்படின்னா மருத்துவமனை, கோரிக்கை அப்படின்னா வேண்டுதல். இவ்வளோதான் மொத்தமே இருக்கிற வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக படிங்க. இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.